விஜய் வந்து காவேரிக்காக வந்து என்ன பண்ணுறாரு, அவங்க வீட்டில் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து சீர்வரிசைலாம் எடுத்துகிட்டு வந்து அமர்க்களம் பண்ணி சூப்பராக வந்து அந்த ஃபங்க்ஷன் வந்து அவ்வளோ அழகாக வந்து செலிப்ரேஷன் பண்ணுறாரு. அதை பார்த்துட்டு வந்து என்ன பண்ணுன்னு தெரியாமல் சாரதா வந்து வேணான்னு சொல்ல முடியாமல் தவிக்கிறாங்க. ஏன்னா பாட்டியும் தாத்தா வந்து எல்லா சீர்வரிசையும் வந்து வச்சு பண்ணுறதால அவங்களால வேணான்னு சொல்ல முடியல. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப சந்தோஷமாக எல்லாமே இவ்வளோ அழகாக வந்து பண்ணிடுறாரு. அதெல்லாம் பார்த்த காவேரி அப்படியே மெய்மறந்து போகிறாங்க. அடுத்து வந்து பங்கஜ மாமிக்கு தெரிய வருது, இந்த மாதிரி காவேரி ஃபேமிலிக்கு வந்து விஜய் யார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விவரமும் பங்கஜ மாமி அந்த ஃபங்க்ஷன்லேயே தெரிஞ்சுக்கிறாங்க. அதை கேட்டால் அது அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, காவேரி வந்து போயிட்டுருக்காங்க. அப்போ காவேரி கூப்பிட்டு பேசுகிறாங்க பங்கஜ மாமி. காவேரி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன மாமி என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்டோன்னே, விஜய் உன் புருஷன் தானேம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே அதிர்ச்சி அடைகிறாங்க. மாமி உங்களுக்கு எப்படி, என்னம்மா இது, விஜயோட ஃபேமிலி எல்லாருமே வந்து வருஷத்துக்குலாம் வைக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, இது கூடவா எங்களுக்கு தெரியாது, அந்தளவு அறிவு இல்லையே எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை கேட்டுட்டு வந்து சாரி மாமி, உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சோம் ஆனால் சொல்ல முடியல அப்படின்னோடனே, எல்லாமே எனக்கு புரியுதுமா, எதுக்காக நீங்கள் விஜயை திட்டுறீங்க, விஜய் வந்து உங்களுக்கும் ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறேன், உங்களுக்கும் விஜய்க்கும் 1000 பிரச்சனை இருக்கலாம், ஏன் உங்கள் வீட்டில் இருக்கவங்க கூட ஒதுக்கி வைக்கலாம், ஆனால் நீ விஜய் விரும்புகிறேன்னு எனக்கு தெரியும், விஜய் தான் உன் மனசில் இருக்கான்னு தெரியும், உன் ஆம்படியா மேலே உனக்கு அவ்வளோ வந்து சந்தோஷம் காதலும் இருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னோடனே, மாமி அது வந்து அப்படியே அழறாங்க. இங்கே பாருமா, ஒரு பொண்ணுக்கு புருஷன் தான்மா எல்லாமே, மீதியெல்லாம் அப்புறம் தான், என்ன நினச்சிட்ருக்க, உன் அம்மா வீட்டில் இருக்க நீ இருந்துட்டியன்னா நீ வாழ்க்கை ஃபுல்லாக சந்தோஷமாக இருப்பேன்னு நினச்சிட்ருக்கியா அப்படின்னோடனே, மாமி அப்படிலாம் யோசிக்கல மாமி, என் அம்மாவோட கோபம் குறையும் தான் நான் யோசித்தேன், ஏன்னா அவர் அந்த மாதிரி வேலை பண்ணியிருக்காரு மாமி, சரிப்பா அவன் என்ன வேணாலும் பண்ணட்டுமே விஜய், எப்படி வேணாலும் இருக்கட்டுமே, அவனுக்கு 1008 உங்கள் வீட்டில் பிரச்சனை இருக்கட்டுமே, அப்போ கூட நீ இங்கே இருக்கிறது சரியில்லைம்மா, என்றைக்குமே உன் வீடு உன்னோட புருஷன் இருக்க வீடு தாம்மா, என்ன தான் உன் அம்மா வீடாக இருந்தாலும் நீ வந்து வெளி மனுஷி தான் உங்கள் அம்மா வீட்டுக்கு, புரியுதா, நீ என்றைக்குமே வெளி மனுஷியாக தான் இருப்ப, அந்த வீட்டு ஃபங்க்ஷன் நடந்ததில்ல உங்கள் வீட்டில், உங்கள் தங்கச்சிக்கு வந்து ஃபங்க்ஷன் நடத்துனீங்களா, ஆமாம் மாமி, அப்போ பார்த்தல உன் அக்கா மாமா அதுக்கப்புறம் உன் தங்கச்சி வீட்டுக்காரர் எல்லோரும் எப்படி ஜோடி ஜோடியாக வந்து நின்னாங்க பார்த்தல, விஜய் எப்படி தனியாக நின்னான்னு பார்த்தல, நீ எப்படி தனியாக நின்ற, இதெல்லாம் வந்து நல்லாவா இருக்குது, இதெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நாங்கள் சொல்கிறோம், உன் வாழ்க்கையில் என்ன நடந்தது, உனக்கும் விஜய்க்கு என்ன பிரச்சனை, உங்கள் வீட்டுக்கு ஏன் ஒதுக்கி வச்சுருக்காங்க, இதெல்லாம் எனக்கு வேணாம், ஆனால் இருந்தாலும் ஒரு விஷயம் சொல்கிறேன், அந்த பையனை பார்த்தா எனக்கு என்னமோ நல்ல பையனை தான் தோடுது, ஒரு வேளை அவன் மோசமான பையனாக இருந்தால் உன்னை தேடி வந்து இப்படிலாம் கஷ்டப்பட்டுட்டு இருப்பானா, நான் பார்த்த அவங்க ஃபேமிலியை, அவங்க பெரிய வந்து பணக்கார ஃபேமிலியாக இருக்காங்க, அந்த பையன் எதுக்கு இங்கே வந்து இது மாதிரி தனி கொடுத்துல வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கணும், எல்லாம் உனக்காக தானே பண்ணுறான், உனக்காக தானே அவ்வளவும் பண்ணிகிட்ருக்கான், அவன் கூட வாழ்றதுக்கு உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. மாமி இல்லை மாமி, அவர் மேலே அம்மா ரொம்ப கோவமாக இருக்காங்க, சரி அம்மா கோவமாக இருக்காங்க, நீ கோவமாக இல்லைல்ல, நீ உன் புருஷன் கூட போகிறதானே, எதுக்காக இப்படி பண்ணிகிட்ருக்க, இங்கே பாருமா, இன்றைக்கி உன் அம்மா உன் மேலே கோவமாக இருக்கலாம், ஆனால் அதுவே நாளைக்கு உன் புருஷன் கூட நீயும் உன் புருஷனும் சேர்ந்து வாழ்ந்தீங்கன்னு வச்சுக்கோயேன், சந்தோஷமாக முதல் ஆளாக உங்கள் அம்மா தான் சந்தோஷப்பட்டுட்ருப்பாங்க, புரியுதா உனக்கு, பார்த்து பொழைச்சிக்கோ, நான் சொல்கிறத சொல்லிட்டேன், அப்புறம் உன் இஷ்டமா அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. உடனே வந்து யோசிக்கிறாங்க காவேரி, விஜய் பண்ண விஷயங்கள் எல்லாமே பார்த்து பண்ணது, விஜய் அவங்களுக்காக ஏங்கிறது எல்லாத்தையுமே வந்து நினச்சி பார்த்து அழறாங்க. உடனே அவங்களோட தாலி எடுத்து பார்த்துட்டு அப்படியே அழுதுட்ருக்காங்க தாங்க முடியாமல். எனக்கு புரியுது, விஜய் தான் என் வாழ்க்கைன்னு எனக்கு தெரியும், அவர் தான் எனக்கு எல்லாமே, அவரை தவிர எனக்கு யார் இருக்கா, ஆனால் நான் என்ன பண்ணுவேன், எப்படி அவர் கூட நான் சேருவேன், ஒன்றுமே புரியலையே, என் அம்மாவோட கோவம் எப்போ மாறுதோ அப்போ தானே சேர முடியும், மாமிக்கு எதுவுமே தெரியாது அதனால் சொல்கிறாங்க, இருந்தாலும் பாவம் அவர் எவ்வளோ கஷ்டப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு மனசு நினச்சிட்டு கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. இங்கே காவேரி உட்காந்துட்டு அடுத்து வந்து இங்கே விஜய் வந்து வராரு. அப்போ மாமி வந்து பார்க்குறாங்க, என்ன மாமி பேசவே மாட்டேங்கிற, உன்கிட்ட ஏன் அப்படி நான் பேசணும், நீ தான் பெரிய மனுஷனாச்சே, எங்ககிட்டலாம் சொல்வியாப்பா அப்படின்னோட, மாமியை கோச்சுக்கிங்களா மாமி அப்படின்னாங்க. வேறு என்ன பண்ணுறது, என்கிட்டயும் சொல்லலை மாமாக்கிட்டே சொல்லலை, உனக்கும் அந்த வீட்டுக்கும் அப்பப்போ பிரச்சனை வரும்போது நாங்கள் தானே வந்து நின்னோம், ஆனால் எங்ககிட்டே மறைச்சிட்டல அப்படின்னு. ஐயோ மாமி கண்டுபிடிச்சிட்டாலோ அப்படின்னு சொல்லிட்டு, என்ன மாமி என்ன சொல்கிறீங்க, ஒன்றும் புரியல, இப்போ கூட சொல்ல மாட்டேல, காவேரிக்கு உனக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது, இப்போ தானே புரிஞ்சுது, எதுக்காக காவேரி அப்படி பதறி போனான்னு சொல்லிட்டு உனக்கு கல்யாணம்னு அப்படின்னு. மாமி உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சா, எல்லாம் தெரிஞ்சிடுச்சு, இப்போ கூட காவேரிக்கு அட்வைஸ் பண்ணிட்டு தான் வரேன். என்ன மாமி சொல்கிறீங்க, என்ன அட்வைஸ் பண்ணீங்க, வேறு என்ன உன் கூட சேர்ந்து வாழ சொல்லி தான் மாமி, ஐயோ மாமி உங்களை நினச்சாவே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது மாமி, எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கீங்க, சூப்பர் மாமி, தேங்க்ஸ் மாமி அப்படின்றாங்க. மாமி பார்த்து அப்படியே முறைக்கிறாங்க.